मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞானச்சிப்பியின் பாகம் 5 மூத்த கலைஞர் நடன கலைஞருமாகிய திருமதி நளினி சிவகுமாரன் அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேர்காணலை தொடர்ந்து எமது திவ்யா சுஜேன் அவர்கள் மேற்கொள்ளுவார். அவருடன் கையளித்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குளிர்சுவை பாட்டிசைத்தே சுரர் குலத்தினில் சேர்ந்திடல் விரும்புகின்றோம் என்று பாரதி குறிப்பிட்டது போல கலைகளை நன்கு கற்று நன்கு பராயத்திலிருந்தே ஒரு கலை மட்டுமல்ல பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் எத்தனை அழகாக எத்தனை சுகமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. அவ்வாறான ஒரு வாழ்வியல் அனுபவத்தினை பெற்ற இலங்கையைச் சேர்ந்த சிரேஷ்ட நடன ஆசிரியர் நடன கலைஞர், ஒரு காலத்தில் ஒரு மிகச்சிறந்த நடன ஆற்றிகை நட்சத்திரம் என்று கூட சொல்ல வேண்டும். அவ்வாறான ஒரு அருங்கலைஞரை இன்றைய ஞானச்சிப்பி பாகம் 5 சந்திக்க இருக்கிறோம். என்றுமே புன்னகை மங்காத அன்பினால் சூழ்ந்து அனைவரையும் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்போதும் இன்முகம் காட்டி குழந்தையாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிற ஒரு நல்ல உள்ளம், நல்ல இதயம், அப்பேற்பட்ட அருங்கலைஞர்கள் நம் நாட்டில் இருந்தார்களா என்று வியக்க வைக்கிற அளவுக்கு நான் கூட சிறு வயதிலிருந்தே இவரை பார்த்து பார்த்து வியந்த அளவுக்கு உண்டு. இன்று நாங்கள் நிறைய விடயங்கள் அவரோடு உரையாட இருக்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கலைஞர் நம்மோடு இன்றைக்கு அவருடைய நேரத்தை கொடுத்து ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கிறார். நாட்டிய கலைமணி ஸ்ரீமதி நளினி சிவகுமாரன் அம்மையார் அவர்கள். அன்பு வணக்கங்கள் அம்மா. 5 வயதிலிருந்து ஒரு குழந்தையாக நீங்கள் நடனம் பயில ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது உங்கள் விருப்பமா, உங்கள் பெற்றோர் விருப்பமா? நான் 5 வயதில் எனது சகோதரி ரமணியுடன் எனது பெற்றோரின் விருப்பத்துக்கு அமையத்தான் திருமதி திரிபுர சுந்தரி யோகானந்தன் அவர்களிடம் நாட்டியம் பயின்றேன். பின்பு திருமதி லீலா ஆறுமுகையாளர்களிடம் நாட்டியம் பயின்று 1970ஆம் ஆண்டு இருவருக்கும் அரங்கேற்றம் நடைபெற்றது யாழ் வீரசிங்க மண்டபத்தில். அதற்கு பக்கவாத்தியங்களாக திருமதி அம்பிகா தாமோதரம், ஞானா குலேந்திரன் சகோதரிகளும், மிருதங்கம் திரு சந்திரசேகர் அவரும், புல்லாங்குழலுக்கு பதிலாக கிளாரினட் திரு சுப்பையா அவர்களும், வயலின் சர்வேஸ்வர சர்மா இவர்களும் வாசித்து அரங்கை மெருகூட்டினார்கள். இது மெருகூட்டினது மட்டுமில்ல, எனது சகோதரர்கள் வீணை, வயலின், மிருதங்கம், வீணை கமலா கிருஷ்ணமூர்த்தியிடம் 3வது சகோதரி, மிருதங்கம் அம்பலவாணன் மாஸ்டரிடம் எனது சகோதரனும், 2வது சகோதரி சர்வேஸ்வர சர்மாவோட வயலினம் வாசித்தபடியா அவர்களையும் இந்த அரங்கேற்றத்தில் கௌரவிப்பதற்காக அப்பா ஒரு 15 நிமிஷ இசை மலை அந்த அரங்கேற்றத்தில் நடாத்தி அவர்களை அந்த ஆசிரியர்களையும் கௌரவித்தார். மிக ஒரு அற்புதமான வகையில் இருக்கிறது உங்கள் அரங்கேற்றத்தை எண்ணும் பொழுதே. 1970ஆம் ஆண்டுகளில் உங்கள் அரங்கேற்றம் நடைபெற்றது என்று கூறியிருப்பீர்கள். நீங்கள் பல்கலைக்கழகம் ராமநாதன் நுண்கலை கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பட்ட காலத்துல அதுக்கு? ஆமா, எனக்கு அரங்கேற்றம் செய்யும் போது எனக்கு சரியாக 11 வயசு, எனது சகோதரிக்கு 13 வயசு. அதற்கு பிறகு நாங்கள் இந்தியா சென்று டான்ஸ் டீச்சர் லீலா ஆர்மோயாவுடைய குருவாகிய பிஜி செல்லப்பாவிடம் 3 மாதம் குருகுலமாக இருந்து குச்சிப்புடி, கதகளி, மணிப்புரி போன்ற நாட்டியங்கள்
பயின்றோம். ஆமாம், நீங்கள் இந்தியா செல்லக்கு முற்பட்ட காலத்தில் இன்னும் கொஞ்சம் உங்களிடம் இருந்து கேட்டறிய வேண்டி இருக்கிறது. ஒன்று, உங்களது குருநாதர் திரிபுர சுந்தரி அம்மா. இவரை நாம் நன்கு அறிவோம். இலங்கையில் மிக சிரேஷ்ட ஒரு நடன ஆசிரியர், இலங்கையின் கலை பயணத்துக்கு மிக முக்கியமான ஒரு மூல காரணமாக இருந்தவர். அவரது குடும்பமே எமது நாட்டுக்காக பல சேவைகளை, கலைப்பணிகளை ஆற்றி இருக்கின்றது. அந்த திரிபுர சுந்தரி அம்மாவிடம் நீங்கள் கற்ற விதம், அவரது கற்பித்தல் எவ்வாறு இருந்தது, அவர் பற்றிய சில விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரோட பாணி வழுவூர் பாணியாக வழுவூர் பாணி. அப்ப திரிபுர சுந்தரி குமாரசாமி என்ற பெயரில் தான் அவர்கள் போனார்கள். அது குடும்பமே கலை குடும்பம். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு நாட்டியத்தை கொண்டு வந்தவர்களே, கலையை கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய குடும்பம் தான் முதலாவது குடும்பம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அந்த மாதிரிதான் ஞாபகம். அப்ப அவங்களோட படித்தோம். அது குரூப் கிளாஸஸ் மாதிரி 5 வயதுடைய குரூப் கிளாஸஸ் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் கிட்டத்தட்ட தில்லானா மட்டும் அவவிட படித்தோம். ஒரு 4 years படித்தோம். அதுக்கப்புறம் பிறகுதான் நாங்கள் லீலா நாராயணனிடம் 2 years படிச்சு அரங்கேற்றம். திரிபுர சுந்தரி அம்மா அவர்கள் இந்தியா சென்று வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களிடம் முறைப்படி நடனம் பயின்று இலங்கைக்கு வந்து அவரது கலைச்சேவை ஆற்றினார். அதே போல உங்களது குருநாதர் லீலா அம்மா அவர்கள் பற்றி சில விடயங்கள் எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? அவர் யாரிடம் கற்றிருந்தார்? அந்த விடயங்கள். அவருடைய குரு பிஜி செல்லப்பா, இந்தியாவில் இருக்கிறவர். அவர் வலுவூரும் இல்ல, கலாசேஸ்தாவும் இல்ல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணின ஒரு பாணி. அது என்ன பாணின்னு, ஆனா கூட கலாசேஸ்தா பாணி மாதிரி தான். நல்ல பெர்ஃபெக்டான இதுகள் எல்லாம் எங்களுக்கு, அந்த வளைவுகள் எல்லாம் குறைவு. இப்ப வலுவூர் பாணியில எங்களோட உடம்பு அசைவுகள் கூட. கலாசேஸ்தால பாணியில எங்களோட கை இதுகள் எல்லாம் பெர்ஃபெக்ட். சரியா, பிடிச்ச மாதிரி. இது ரெண்டும் இல்லாத மாதிரி. ஆமா, முறைப்படி மிக அழகாக நீங்க நடனத்தை பயின்று அதன் பின் ராமநாதன் நுண்கலை கல்லூரிக்கு நீங்கள் சென்றீர்கள். அங்கு நிச்சயமாக உங்களுக்கு சாந்தா அம்மாவிடம் பயிலும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். அந்த காலத்தில் சாந்தா அம்மா அவர்கள் நுண்கலை கல்லூரியினூடாக பல மாணவர்களை சிறந்த நடன ஆசிரியர்களாக உருவாக்கும் சேவையை செய்து கொண்டிருந்தார். சாந்தா அம்மா அவர்கள் கலாக்ஷேத்ராவிலிருந்து முறைப்படி பயின்று வந்தவர்கள். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வழுவூர் பாணியை கற்றிருந்தீர்கள். அதன் பிறகு மெல்ல மெல்ல கலாக்ஷேத்ரா பாணிக்குள் உங்களது நாட்டிய கலையை உட்படுத்தினீர்கள். சாந்தா அம்மாவிடம் நீங்கள் பயின்ற அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக பொக்கிஷமாக இருக்கு. நாங்கள் அகாடமியில படிக்கிற நேரம் அது 4 years கோர்ஸ். அப்ப 4 வருடங்கள்ல முதலாவது வருடம் முழுக்க எங்களுக்கு அடவுகள் தான், வேற எந்த இதுவுமே இல்லை. அடவுகளும் நாட்டியத்தை பற்றி, முத்திரைகளை பற்றி விளக்கங்களும் தான். அப்ப அதுல நாங்க பெர்ஃபெக்ட் ஆகினோம் என்று சொன்னாதான் செகண்ட் இயருக்கு நாங்க பாஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபெயில் ஆகி விட்டுடுவீங்க. அப்ப அப்படி இதன்ற நேரம் எங்களுக்கு 3rd year-ம் 4th year-ம் சாந்தா மிஸ் எடுத்தவர். அது ஃபர்ஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன் கிஷாந்தி மிஸ் எடுத்தவர். செகண்ட் இயர் இன்னும் ஒரு கிளம்புல இருந்து வந்த ஒரு டீச்சர் எடுத்தவர், ஜெயலட்சுமியும் ரத்னலட்சுமியும் இதோட பேர், அவ எடுத்தவர். 3rd year-ம் 4th year-ம் எங்களுக்கு சாந்தா மிஸ் எடுத்தவர். சாந்தா மிஸ் எடுக்கிற நேரம் நான் மெயின் சப்ஜெக்ட் பரதநாட்டியமாவும் மிருதங்கமும் படித்தேன். ஏண்டா கொஞ்சம் தாள நுணுக்கம், எங்களுக்கு தாள கட்டுப்பாடுகள் எல்லாம் தரப்படணும் என்ற அந்த இதுக்காக நாங்கள் மிருதங்கம் சப்பா எடுத்தேன். இந்த வழியா எங்களுக்கு சாந்தா மிஸ் எங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களோட ஒரு குருவா இருந்து எங்களுக்கு சொல்லித்தாராமோ அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்டா. இப்ப நாங்கள் ஒரு உருப்படி நாங்க செய்து கொண்டு போற நேரம் அதுல நாங்க அரை மணி இருக்க இல்லைன்னு சொன்னா அன்றைக்கு கிளாஸ்ல அந்த பீரியட் முழுக்கவே நாங்கள் அரை மணியில தான் இருக்கவன். அந்த மாதிரி எங்களோட ஸ்ட்ரிக்ட். ஆனா அதே நேரம் எங்களுக்கு உண்மையா மனத்தோட என்ன எங்களுக்கு சொல்லித் தரவணுமோ அவ்வளவும் வடிவா சொல்லி தந்துடுவேன். ஒரு பாகுபாடும் இல்லை. அப்படி வடிவா எங்களுக்கு எல்லாமே விளக்கமா வடிவா சொல்லி தந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாவமும் இருத்தி வச்சு முதல் பாவம் சொல்லி தந்து பாவத்துக்கு விளக்கம் சொல்லி தந்து
அதுக்கு பிறகு அடவுகளை வந்து நாங்கள் தாளம் போட்டு சொல்லி அந்த அடவு கோர்வைகளை நாங்க தாளம் போட்டு சரியா அமைச்சு சொன்னோம்னா தான் தர்ணம் எடுத்து முடிப்பாங்க. தில்லானாவுக்கு நாங்க தாளம் போட்டாதான் அந்த 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 கோர்வை வந்து அப்படியே நாங்கள் செய்ய வேண்டும். தாளம் போட்டு பிறகு எங்களுக்கு அடவு சொல்லி தந்தது, பிறகுதான் கை சொல்லி தந்துதான் பிறகு எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கணும். அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா எங்களுக்கு கொண்டு படிச்சோம். ஒரு ஒரு சின்ன ஆர்வத்துக்கு ஒரு உருப்படி சாந்தா அம்மா அவர்களிடமிருந்து பயில்கிறோம் என்றால் எத்தனை மாத காலங்கள் அவரிடமிருந்து உங்களுக்கு அந்த கற்பித்தல் கிடைக்கும்? அது டிபெண்ட்ஸ். இப்ப இப்படித்தானே என்னன்னா மார்னிங்கும் இருக்கும் எங்களுக்கு கிளாஸஸ், ஈவினிங்கும் இருக்கும். மார்னிங் வர்ணம் சொல்லி தந்தான்னு சொன்னா வர்ணத்துல எல்லாம் சொல்லி தந்தான்னா ஈவினிங் வந்து எங்களுக்கு பதம் ஏதாவது சொல்லி தருவேன். அப்ப வர்ணம் வந்து போகும் ஒரு 2-3 மாசத்துக்கு போகும். அது நாங்கள் 5 பேர் தான் செய்தோம். ஒரு குரூப் 5 பேரும் பெர்ஃபெக்டா வர மட்டும் அவ அங்காட போக மாட்டான். அது அவ்வளவு சிலபஸ கவர் பண்ணுவா. கடைசி மட்டும் அது பெர்ஃபெக்ஷன் 5 பேருக்கும் தருவாங்க. வந்தா தான் நாங்க அதை போவோம். ஆஹா, இலங்கையிலேயே இத்தனை ஒரு தலை சிறந்த நடன ஆசிரியர்களிடம் முறைப்படி நடனம் பயின்று அதை தவிர மிருதங்கமும் பயின்று. ஆமாம், நடன கலைஞர்களுக்கு தாளம் என்பது ஒரு ஆதாரம் போல மிக்க அவசியம். அதே போல இசையும் மிக்க மிக்க அவசியம். நீங்கள் கூட நாட்டிய கலை தவிர்த்து இசைத்துறையில் வாத்தியங்கள் இசைப்பதிலும் நீங்கள் பயின்று இருக்கிறீர்களா? ஆமா ஆமா, நான் சத்யபாமா ராஜலிங்கத்திடம் மியூசிக் படித்தேன். நான் வாய்ப்பாட்டு படித்தேன். மாலினி ஸ்ரீனிவாசன், செல்வி மாலினி ஸ்ரீனிவாசனிடம் வீணை பழகினேன். கிரேட் 5 மட்டும் அவர்கிட்ட. ஆமாம், கண்ணை காக்கும் 2 ஈமை போலவே என்று பாரதி சொல்வது போல தாளமும் இசையும் நாட்டியத்துக்கு மிக்க மிக்க அவசியம். 2 கண்கள் போல இந்த 2ஐயும் நீங்கள் முறைப்படி பயின்று இருக்கிறீர்கள். ஆமா, திரிபுர சுந்தரி அம்மாவிடம் நீங்கள் ஆரம்ப பயிற்சி பெற்றீர்கள். அவரது சகோதரி சத்யபாமா ராஜலிங்கம் அவர்களிடம் நீங்கள் துறையையும் பயின்றிருந்தீர்கள். இது உங்கள் இலங்கையில் கற்றல் தொடர்பான விடயங்கள். இதை தவிர்த்து இதற்கான மேல் படிப்புக்காக நீங்கள் இந்தியா சென்று நடனத்தை பயின்றீர்கள். எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அதில் நீங்கள் மணிப்புரி, குச்சிப்புடி போன்ற ஏனைய நடன வகைகளையும் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், கதகளி உட்பட. அங்கு நீங்கள் சென்று கற்ற அனுபவம் பற்றி சற்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கு வந்து நாங்கள் 1970 71 தான் போனோம். நாங்கள் 3 மாசம் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கி குருகுலமாகத்தான் இந்த நாங்க படித்தோம். நாங்கள் சார் வந்து விடிய வெள்ளன எழுப்பினோடனே ஒரு 8-8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவார் கிளாஸஸ். எனக்கும் அக்காவுக்கும் தனிப்பட்ட முறையில தான் கிளாஸஸ் சொல்லி தருவார். பிறகு ஈவினிங் ஒரு 4:30 ஒரு 6:30 மட்டும் கிளாஸஸ் வைப்பார். நிறைய உருப்படிகள் எங்களுக்கு சொல்லி தந்த தசாவதாரம், பாமா விஜயம், அது மட்டும் இல்ல கீதோபதேசம். கீதோபதேசம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறது மிக நன்றாகவே சொல்லி தந்தார். மற்றது அர்த்தநாரீஸ்வரர், அப்படி நிறைய உருப்படிகள் எங்களுக்கு சொல்லி தந்தார். ஆமா, செல்லப்பா மாஸ்டர் அவர்களிடம் நீங்கள் குருகுலமாக கல்வி பயிலும் பொழுது ஏன் வேறு யாராவது இலங்கையை சார்ந்தவர்கள் அவரிடம் பயின்றிருக்கிறார்களா, அல்லது நீங்கள் மட்டும்தான் அந்த குருவிடம்? நாங்கள் மட்டும்தான் படிச்சோம். ஏன்னா அவ அந்த டீச்சர் லீலா ஆர்மோனியாவுடைய குரு என்ற முறையில அவதான் அரேஞ்ச் பண்ணி விட்டவன். நாங்கள் மட்டும்தான் படிச்சோம். உங்களது குருவின் வழிகாட்டலில் இன்னொரு குருவிடம் மிக சிறந்த முறையில் இந்தியா சென்று குருகுலமாக அதுவும் பயிற்சி பெற்று குருகுல அனுபவம் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. அதுவும் இந்த காலத்தில் இன்னும் அரிதாக போய்விட்டது குருகுல அனுபவம். அதனையும் பெற்ற ஒரு மிக பாக்கியமான ஒரு நடன கலைஞராக நீங்கள் மிளிந்திருக்கிறீர்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரிடம் பயின்றிருக்கிறீர்கள் இல்லையா? குரு அடையார் லட்சுமணன் நீங்கள் பயின்ற விடயங்கள் தொடர்பாக. அடையார் லட்சுமணனிடம் நான் கலைமணி பட்டம் பெற்ற பின்பு நட்டுவாங்கம் பயிலுவதற்காக போயிருந்தேன்.
3 மாசம் அங்கு இருந்து நட்பாங்கமும் பயின்று சில உருப்படிகளும் பயின்று வந்தேன். அங்கும் நீங்கள் குருகுலமாகத்தான் இருந்தீர்களா? அவரது இல்லை. உங்கள் கற்றல் அனுபவத்தை மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஞானச்சிற்பியின் பாகம் 5 ஊடாக ஸ்ரீமதி நாட்டிய கலைமணி ஸ்ரீமதி நளினி சிவகுமார் அம்மையாருடன் இணைந்திருக்கிறோம். இவரது கற்றல் அனுபவம் என்பது மிக அளப்பரியதாக இருக்கின்றது. இலங்கையில் மூத்த கலைஞர்களான சிரேஷ்ட ஆசிரியர்களான திருமதி திரிபுர சுந்தரி அம்மையார் அவர்களிடம் ஆரம்ப பயிற்சியை பயின்று அதன் பின் லீலா அம்மையாரிடம் பயின்று நுண்கலை கல்லூரியினூடாக கிருஷாந்தி அம்மையார் சாந்தா அம்மையாரிடம் பயின்று இந்தியா சென்று அங்கும் செல்லப்பா குரு அவர்களிடமும் குரு அடையார் லக்ஷ்மணன் அவர்களிடமும் பயின்று அத்தனை பொக்கிஷமாக அரிய கலையாக நாட்டிய கலையை எமது இலங்கை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதன் பிறகு அவரது ஆத்திகை பயணத்தை பற்றி இப்போ நாங்கள் கேட்போம். ஆத்திகை பயணத்தில் முதலாவதாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அரங்கேற்றத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அரங்கேற்றத்தில் சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதாவது நீங்கள் 11 வயதிலேயே அரங்கேற்றம் செய்தீர்கள். அந்த காலத்தில் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு சிறந்த அரங்கேற்றம் என்றால் அரஸ்கோ சகோதரிகளின் அரங்கேற்றம் என்பது பேசப்பட்ட ஒரு விடயம்தான். இதனை எல்லா நடன ஆர்வலர்களின் இந்த தலைமுறை நடன ஆசிரியர்கள் கூட அதனை அறிந்திருக்கிறோம். அதனை எந்த விதமான ஐயமும் இல்லை. அதில் அங்கு நடைபெற்ற இன்னொரு அழகான விடயத்தை கூறினீர்கள். உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயம். அது உங்களது சகோதரர்கள் பக்கவாத்திய கலைஞர்களாக, அதாவது இசை கருவிகளை மீட்கும் கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக, அவர்களது ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் முகமாக 15 நிமிடங்கள் ஒரு இசை கச்சேரி உங்கள் நாட்டிய நிகழ்வில் வழங்கியிருந்தீர்கள். ஆனால் அதைவிட நாம் அறிந்த ஒரு விடயம் இருக்கிறது. வீரமணி ஐயாவிடம் இருந்து பொக்கிஷமாக மிக அரிய 2 உருப்படிகள் உங்களுக்காக உங்கள் அரங்கேற்றத்திற்காக அமைக்கப்பட்டு நீங்கள் நடனம் ஆடினீர்கள். இது தொடர்பாக நிச்சயம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக நான் கூறுவது என்னென்றால், வீரமணி ஐயாவிடம் இந்த பாடல் எடுக்க வேண்டும் என்று எனது குரு எனது அப்பாவிடம் கேட்க, அவர்தான் வீரமணி ஐயாட்ட கேட்டவர். கேட்க வீரமணியா சொன்னார், ஓகே நான் எழுதித்தாரன், ஆனால் 2 பிள்ளைகளும் எனக்கு கூட்டிக் கொண்டு வாங்கோ, அவர்களை பார்த்து விட்டுத்தான் நான் அதை தருவேன் என்று. அப்ப சரி என்ன எங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த பாட்டு நரகதவல்லி இந்த பாடல் எனது சகோதரிக்காவனையும் வேலவன் தர்வானி அந்த பாட்டு எனக்காவனையும் வீரமணி ஐயா எழுதி தந்தார். இணுவையூரில் மிகச் சிறந்த புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியராக நடன கலைஞராக இருந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் கூட புகழ்பெற்ற, இலங்கைக்கு பெருமை தேடி தந்த ஒரு அருங்கலைஞர் வீரமணி ஐயா அவர்கள் தற்பொழுது எம்மோடு இல்லாவிட்டாலும் அவரது பொன்னார் திருவடிகளை பணிந்து கொள்கிறோம். இந்த சமயத்தில் அவரது புகழும் பெருமையும் அவர் நம் நாட்டின் இலங்கைக்காக கலை பயணத்துக்காக ஆற்றிய பல சேவைகளும் என்றென்றும் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது எமது அவாவாகவும் இருக்கிறது. மரகதவல்லி, வேலனை வந்தானடி போன்ற பாடல்கள் மிக பிரபலமானன. ஆனால் அது உங்கள் அரங்கேற்றத்தில் தான் அறிமுகமாகப்பட்டது என்பது இப்போதான் நமக்கு தெரிய வருகிறது. அது ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அரங்கேற்றம் கடந்து நீங்கள் நன்கு பயின்று ஒரு சிறந்த ஒரு நடன கலைஞராக மீண்டும் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களது நடன ஆற்றுகை எங்கெல்லாம் நடைபெற்றிருந்தது? அந்த காலத்தில் எவ்வாறு நீங்கள் அரஸ்கோ சகோதரர்கள் என்றால் ஒரு ஆற்றுகை நட்சத்திரங்களாக மிளிர்வதற்கு எவ்வாறு அந்த தளம் அமைக்கப்பட்டிருந்தது? எப்படி அது சாத்தியம்? அந்த காலத்தில் நடனம் எல்லா இடமும் எல்லா ஆக்களும் படித்தது இல்லை. நாங்கள் படித்த நேரம் கலைஞர்கள் குறைவு. எல்லாரும் படிக்கவே ஆனால் அரங்கேற்றம் செய்து கலைஞர்கள் என்றது குறைவு. அப்ப நிறைய எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வரும். நிறைய ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் அநேகமா ப்ரோக்ராம்ஸ் செய்வோம். அப்படி ப்ரோக்ராம்ஸ் செய்கிற நேரம் அரஸ்கோ சிஸ்டர்ஸ் சொல்லி நாங்கள் ஒவ்வொரு புதுசா எங்களுக்கு லீலா மிஸ் தாடி ஜரங்கம் சொல்லி, அதாவது கட்டத்துல ஏறி நின்று தலையில செம்பு வச்சு கையில தட்டு வச்சு விளக்கு வச்சு தாடி ஜரங்கம் சொல்லி தந்தவர். அப்படி அதுகளெல்லாம் வெரி ஃபேமஸா இருந்தது. ஃபேமஸா நாங்க செய்யக்கூடியதா இருந்தது.
இன்று கூட எமது நாட்டில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான நாட்டியங்கள் அருகி வருகின்றன, காணக்கூடியதாக இருக்கவில்லை. அதன் பிறகு மணிப்புரி, குச்சிப்புடி போன்ற நாட்டிக்கலைகள் அத்தனை தூரம் வலுவாகப்படவில்லை எங்களது நாட்டில், அதுதான் கூற வேண்டும். ஆமா, குளிசுவை பாட்டிசை தேசுரர் குலத்தினில் சேர்ந்திடல் விரும்புகின்றோம் என்று பாரதி குறிப்பிட்டது போல உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் கலையோடு தொடர்பு பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம், உங்களை மிக்க உறுதுணையாக நின்று உங்களை ஊக்குவித்த உங்கள் சகோதரர்கள் இல்லையா? பத்மினி அம்மா, விமலாபாய் போன்றவர்கள். இந்த குடும்பத்தின் ஒத்துழைப்பு என்பது உங்களை ஆற்றுகை கலைஞராக மிளிர வைக்கிறதுக்கு மிக அவசியமாக இருந்திருக்கிறது. எவ்வாறு உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள்? என்னன்னா, முன்னின காலத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, நாங்களே எங்களுக்கு மேக்கப் போட வேண்டியது. அந்த நேரம் எங்களுக்கு எங்களுடைய குரு லீலா ஆரம்பம் ஐயா தான் எங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு எங்களுக்கு இதனுமா. அதுக்கு எங்கள் 2 பேருக்குமே உறுதுணையாக இருந்தது நான் மூத்த சகோதரி விமலாம்பாலும், 2வது சகோதரி பத்மினி. அவதான் எல்லாரும் உறுதுணையா இருந்து அப்புறம் லீலா மிஸ்ஸோட சேர்ந்து அவை எங்களுக்கு எல்லாம் மேக்கப் எல்லாம் போடுவோம். அதே நேரம் இப்ப எங்களுக்கு அரங்கேற்றம் என்ற நேரம் எங்களுக்கு பிராக்டிஸ் வேணும். டீச்சர் என்ன சொல்லித்தாராவோ அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேணும். அப்ப அதை மூத்த சகோதரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார், விமலாம்பால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு விடிய வெள்ளடா எழுப்பி விட்டுடுவா. 5 மணிக்கு எழுப்பி தானும் இருந்து கொண்டு 5ல இருந்து 6 மணி மட்டும் நாங்க படிக்க வேணும். படிச்சு போட்டு 6ல இருந்து 7 மணி மட்டும் நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் செய்ய வேணும். அப்ப பிராக்டிஸ் செய்ய வேணும். பிறகு நாங்க அப்ப அந்த காலத்துல 8:30க்கு தான் ஸ்கூல். அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க குளிச்சு வலிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் எவ்வளவுக்கு எங்களோட எங்களோட ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவ்வளவுக்கு எங்களோட பாசமாவும் 2 சகோதரிகளும் பாசமாகவும் எங்களுக்கு எல்லாமே அவங்கள்தான். அப்பா அம்மா மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே அவங்களாத்தான் இருந்தாங்க. எவ்வளவுக்கு பெற்றோர் எங்களுக்கு உதவி செய்தாரோ அவ்வளவுக்கு சகோதரங்கள் 2 பேரும் எங்களுக்கு நல்ல உதவியா இருந்தாங்க. இவ்வளவு கலவைக்கு நாங்க வளர்றதுக்கு அறையில் இல்லைன்னு 4 பேரும் தான் காரணம் என்று சொல்ல. இப்படி ஒரு குடும்பம் அமைவது என்பது இறை வரம் தான். இந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற மிகச்சிறந்த மேடைகளை உங்கள் ஆற்றுகையால் அலங்கரித்திருந்தீர்கள். அதன் பிறகு கற்பித்தல் என்ற அரும்பணிக்குள் உங்கள் காலடியை எடுத்து வைத்தீர்கள். உங்கள் கற்பித்தல் என்பது முதலாக வேம்படி பாடசாலையில் ஆரம்பித்தது. முதலாக ராமநாதன் லேடிஸ் காலேஜ், ராமநாதன் காலேஜ் கல்லூரி, ராமநாதன் கல்லூரியில் ஆரம்பித்து கற்பித்தல் துறையில் ஈடுபட்டிருந்தீர்கள். யாழ்ப்பாணத்திலேயே உங்களுக்காக பிரத்யேக வகுப்புகளை நீங்கள் எடுக்க ஆரம்பித்திருந்தீர்களா, இல்லை கொழும்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு உங்கள் பிரத்யேக வகுப்புகள் இருந்தனவா? இல்ல, நான் யாழ்ப்பாணத்திலேயே ஆரம்பித்துட்டேன். அதாவது நான் அகாடமியில இருக்கிற நேரமே பிரைவேட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது சாட்டர்டே சண்டேஸ் பிரத்யோக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை நான் பிராக்டிஸ் கொடுக்க தொடங்கிட்டேன். மாணவர்கள் எனக்கு இருந்தார்கள், ஒரு 60-70 மாணவர்கள் எனக்கு இருந்தார்கள் அந்த காலத்திலேயே. உங்கள் நடன பள்ளிக்கென்று ஏதாவது பெயர் வைத்து அப்படி ஆரம்பித்திருந்தீர்களா, இல்லை நீங்கள் பிரத்யேக வகுப்புகள்? ஆமாம், அது அந்த விஷயத்த நான் சொல்ல வேணும்னு சொன்னா, அரஸ்கோ நிறுத்தனாலயம் என்ற பேருலதான் நான் அந்த நடன பள்ளியை வச்சிருந்தேன். அந்த நடன பள்ளி நான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூடிட்டீனம்னு சொல்லி அப்பா எனக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ஹாலை கட்டி தந்தது. அது எனக்கு சரியான பெருமைக்குரிய விஷயம். ஏனென்றா நான் சின்ன இடத்துல இருந்து கஷ்டப்படுறேன்னு அது பெரிய ஹால் ஒன்று பெருசா கட்டி தந்து என்ன நிறைய எனக்கு அந்த கலையை வளர்க்கறதுக்கு எனது பெற்றோர்கள் நிறைய எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தாய் தந்தையின் அன்பை சகோதரர்கள் கூட வழங்கும் அளவுக்கு உங்கள் சகோதரர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். அதை விட அப்பா உங்களுக்கு அத்தனை உறுதுணையாக இருந்திருக்கிறார். இந்த இடத்தில் உங்களுக்கு குடும்பம் அத்தனை பேருக்கும் ஞானச்சிப்பியினூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம்.
இவ்வாறான அருங்கலைஞர்கள் நம் நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் குடும்பத்தின் துணை என்பது மிக்க அவசியம். ஆமா, நீங்கள் ஒரு ஆசிரியராக உங்கள் அரங்கேற்றம் பற்றி கூறியிருந்தீர்கள். உங்கள் மாணவிக்கு எப்பொழுது அரங்கேற்றம் நீங்கள் செய்தீர்கள்? யாரெல்லாம் உங்களிடம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக? நான் முதலாக கோதாசன் சகோதரிகள் 1982 ஆண்டு கோதாசன் சகோதரிகளுக்கு கவிதா சோபனா அவர்களுக்கு அரங்கேற்றம் செய்தனான். பிறகு விக்னேஸ்வரி என்பவருக்கு அரங்கேற்றம் செய்தனான். அதற்கு பிறகு மறுபடியும் வந்த பிறகு எல்லாம் விட்டுட்டு பிறகு இங்க 1990 ஆண்டு 4 சகோதரிகள் கதிரகாம சிஸ்டர்ஸ் சொல்லி 4 சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு நான் அரங்கேற்றம் செய்தனான். அதற்கு நான் என்ன செய்தனான் என்று சொன்னா, ஒரு வித்தியாசமான உருப்படி படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முதல் உருப்படி மல்லாரி நடனம் அமைத்தனான். மல்லாரி என்ற நேரம் 2 பிள்ளைகள் பல்லக்கத்தூக்க நடுவுல பிள்ளையார் ஒரு பிள்ளை குடை பிடிக்க கொண்டு நடராஜ ஸ்டெச்சுவோட சேரும் மற்றும் அந்த மல்லாரியிலேயே 3 காலத்திலையும் வாசித்து அந்த மல்லாரியில தண்ணி பிறகு அப்படியே புஷ்பாஞ்சலி செய்து அலாரிப்பு செய்து அந்த நிறைவு பெற்றது. அது மிகவும் வரவேற்பு கிடைத்தது என்று நினைக்கிறேன். நீங்க மிருதங்கம் பயின்று இருக்கிறீர்கள், முறைப்படி நட்டுவாங்கம் பயின்று இருக்கிறீர்கள். தாளம் என்பது உங்களுடன் என்றுமே பயணித்துக் கொண்டிருக்கும் கலையில். அதனால் மல்லாரி போன்ற அழகான உருப்படிகளை நீங்கள் அன்று மேடையேற்றும் போது அது மிக வித்தியாசமான ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த காலத்தில் என்று பார்க்கும் பொழுது நம்மால் கூட உணர முடிகிறது. ஒரு ரசிகர்களாக, ஒரு பார்வையாளர்களாக எவ்வாறு அதை வரவேற்று அவர்களுக்குள் உள்வாங்கி இருப்பார்கள் என்று. இந்த இடத்தில் நமக்காக நம்மோடு இணைந்திருக்கிற நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் லண்டனில் இருந்து அவர் கூட உங்கள் அரங்கேற்றம், உங்கள் சோபனா அக்காவது அரங்கேற்றத்திற்கு நீங்கள் கூட சென்றிருந்தீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதால் அந்த அரங்கேற்றம் பற்றி சொல்ல முடியுமா? மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பார்வையாளராக நீங்கள் அந்த அரங்கேற்றத்தை கண்டு ரசித்து இந்த நேர்காணலின் உள்ளாக இணைந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நளினி டீச்சர் சொன்ன மாதிரி அது 1983 ஆண்டு முதலாக நான் வீரசிங்கம் ஹோல்ல நம்ம கூட்டி கொண்டு போய் அந்த அரங்கேற்றத்தை காட்டியிருந்தா. அது அம்மாவுடைய அண்ணா ஒன்றவிட்ட அண்ணாட பிள்ளைகள் தான் கவிதாக்கா, சோபனாக்கா அவர்கள். எனக்கு அந்த நேரம் எனக்கு 10 வயசு. எனக்கு அந்த உருப்படிகள் எதுவும் பெரிதாக ஞாபகம் இருக்கவில்லை. ஆனா அவர்களுடைய அந்த ஸ்வனியர் மட்டும் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அது ஒரு விசிறி போன்ற அழகான ஸ்வனியர் ஸ்டில் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது, வித்தியாசமாக இருந்தபடியா. அவர்கள் இன்னும் கவிதாக்கா தொடர்ந்து அவருடைய கிளாஸஸ் எடுத்து கொண்டிருக்கிறான்றதுல மிக எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அதோட நீங்கள் தான் அவரோட குருன்றது எனக்கு இப்ப தெரிய வந்ததுல எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது டீச்சர். மிக்க நன்றி நிரஞ்சனா அவர்களே. ஆமாம், இங்க ஒரு அழகான விடயத்தை குறிப்பிட்டிருந்தாள் நளினி அம்மா அவர்கள். குறிப்பிடாத ஒரு விடயம், அதாவது மலர் வடிவில் அரங்கேற்ற மலர் அமைந்திருந்தது என்று, இல்லையா? விசிறி வடிவில் அமைந்திருந்தது என்று. ஆமாம், நீங்கள் நடன அரங்கேற்றம் என்பொழுது மாணவிகளின் மீது மட்டும் கவனம் இல்லாமல் அதனை விட இதர வேலைகளில் கூட மிக்க கவனம் எடுத்து சிரத்தையுடன் செய்திருக்கிறீர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஒரு அரங்கேற்றம் என்றும் பொழுது முற்று முழுதாக உங்கள் கையில் எல்லா விடயங்களையும் பார்த்து செய்திருக்கிறீர்கள். அந்த அந்த விடயத்தை திவ்யா நான் இப்ப உங்களிடம் காண்ற மாதிரி எனக்கு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனம் எடுக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் உங்களுடைய அரங்கேற்றங்கள் எல்லாத்துக்கும் வரேன். நீங்கள் மிகவும் ஒவ்வொன்றையும் நுணுக்கமா நீங்க பார்த்து செய்கிறது எனக்கு உண்மையிலே உங்களை வாழ்த்த வேணும் போல இருக்குது. இப்படியே நீங்க நடிகையும் இதே மாதிரி இருக்க வேணும் என்று உங்களை வாழ்த்துறது திவ்யா. பாதம் பணிந்த நன்றிகள் அம்மா. எல்லாம் எனது குருநாதருக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். பேராசிரியர் சி வி சந்திரசேகரன் ஐயா அவர்களிடம் கற்ற வித்தியை இங்கு வந்து கற்பிக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் பொழுது எனக்குள் இருந்த ஒரே ஆசை இளம் கலைஞர்களை எமது இலங்கைக்கு உருவாக்க வேண்டும் என்பது.
உங்களை போன்ற மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் ஆசைகளும் நமக்கு எப்போதும் இருக்கும் பொழுது இன்னும் பல கலைஞர்கள் இங்கு உருவாவார்கள் என்பதில் எந்த நிச்சயமா. மிக்க நன்றி அம்மா. அதே போல சோபனா அக்கா பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கு கொழும்பில் கூட உங்களது ஒரு கலை நிகழ்ச்சியை சோபனா அக்காவின் நீங்கள் உங்கள் மாணவி அவர் வழங்கியிருந்தீர்கள். கவிதா அக்கா அவர்களது நிகழ்வினை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அந்த நிகழ்வுக்கு நான் ஒரு சிறுமியாக எனது அம்மா அழைத்து வந்தது எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது. அந்த மேடையில் நீங்கள் குறிப்பிட்டது போல குச்சிப்புடி நடன ஆற்றுகை வழங்கி இருந்தார். நீங்கள் கற்று வந்த குச்சிப்புடி, மணிப்புரி போன்ற நடனங்களையும் நீங்கள் மாணவிகளுக்கு கற்பித்தீர்களா, இல்லை பரதநாட்டியம் மட்டும் கற்பித்தீர்களா? இல்ல, தாளிதரங்கம் படிப்பிச்சேன் நான் கவிதாவுக்கு. மற்றது வந்து தசாவதாரம் படிப்பிச்சேன் நான். மற்றபடி கீதோபதேசம் அதுகள் ஒன்றும் நான் படிப்பிக்க இல்லை. ஏன்னா முதலாவது வந்து நான் அந்த ஃபீல்டுல அந்த அவையில வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு வார நேரம் நான் அந்த அவையில ஜப்னால விட்டுட்டு வந்துட்டேன். பிறகு அவைகளோட தொடர்புகள் எனக்கு இருக்கல. இருந்திருந்து கவிதா என்னட்டு தொடர்ந்து படிச்சிருந்தா சில வழியில நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா நான் கற்பித்தல் என்பது பரதநாட்டியத்தில் தான் முற்றுமுழுதாக இருந்தது, ஏனைய நடன வகைகளை தவிர்த்து. இதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, அல்லது இலங்கையில் பரதநாட்டியம் வரவேற்பு இருந்ததனால் நீங்கள் அதனை கற்றுக் கொடுத்தீர்களா? காரணங்கள் அண்டிதான் நான் மோகினி ஆட்டம் கவிதா சோபனாவிற்கு சொல்லி கொடுத்திருக்கேன். வேற பிள்ளைகளுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். மற்ற எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு நான் இது தசாவதாரம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். 4 சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நான் இந்த ஃபீல்டுல இருந்து நிரந்தரமா நிறைய காலம் அந்த டீச்சிங் இதுல இல்லாதபடியா எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கிற சந்தர்ப்பம் அமையேன்னு தான் சொல்லுவேன். உங்கள் கற்பித்த கலாஷேத்ரா பாணி இல்லாம இருந்ததா, அல்லது நீங்கள் ஆரம்பத்தில் கற்றது போல வலுவூர் பாணி இல்லாம இருந்ததா? கலாஷேத்ரா பாணி தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் வலுவூர் பாணி என்பது மிக சிறப்பாக இருந்தது. பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். அது மெல்ல மெல்ல நிறவி வந்து கலாக்ஷேத்ரா பாணிக்குள் இப்பொழுது கலாக்ஷேத்ரா பாணியை தான் பரவலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மாற்றம் என்று சொல்றதுக்கு இல்லை, இப்பவும் இருக்குது வலுவூர் பாணி. ஆனால் கலாஷேத்ரா பாணிக்கு இருக்கிற அந்த இது வந்து வரவேற்பு வந்து வலுவூர் பாணியில கொஞ்சம் குறைவுதான் சொல்ல வேணும். அது என்னத்துக்கு எனக்கு விளங்கல. எல்லாம் ஒன்றுதான், டான்ஸ் ஒன்றுதான், உபதர்களுடைய பாணி. ஆனா அது கூட இப்ப இருக்கிறது வந்து கலாஷேத்ரா பாணி தான். அதே போல இலங்கையிலிருந்து பல மாணவர்கள், குறிப்பாக நமது ராமநாதன் நுண்கலை கல்லூரியில் பயின்ற பட்டம் பெற்றவர்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை சில மாணவர்கள் இந்தியா செல்லும் பொழுது குரு அடையார் லட்சுமணன் ஐயா அவர்களை நாடுவது ஒரு கட்டத்தில் வலுவாக இருந்தது. இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒருவர் சென்றதுனால எல்லாரும் போனாங்கள் அப்படி? ஏனென்றால் அந்த ஒரு குருவிடம் தான் பலர் நாடி சென்று இருக்கிறார்கள் அந்த காலத்தில், உங்களது காலகட்டத்தில். பொதுவாக காரணம் என்னன்னு தெரியல. ஆனா இப்ப நட்டுவாங்க மன்றனிடம் இப்ப தனஞ்சன் சேரவையிலாம் கலாட்சேத்திரங்களை லட்சியப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த காலத்துல அவர்களை மீட் பண்ணுறதோ அல்லது அவர்களை இதன்றதோ ஷார்ட் பீரியடுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் குறைவா இருந்திருக்கும். அதாலதான் எல்லாரும் எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா நான் போனது வந்து சாந்தி சுப்பையா மிஸ் தான் எனக்கு சொன்னவ, லக்ஷ்மணன் சேர்ட்ட போய் படியுங்க நளினி. நான் ராமநாதன் கல்லூரியில படிக்கிற நேரம் எனக்கு சீனியர் டீச்சரா இருந்தவ சாந்தினி சுப்பையா சிவனேசன், சாந்தினி சிவனேசன். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல டீச் பண்ணினா. நான் ஜூனியர் ஸ்கூலுக்கு டீச் பண்ணினா, அவ சீனியர் ஸ்கூலுக்கு டீச் பண்ணினவ. அப்ப நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்பவும் அப்படித்தான், அப்பவும் அப்படித்தான். அப்ப அவ சொன்னா, நளி நீங்க போய் அங்க லக்ஷ்மணன் சேர்த்த நட்டுவாங்க படிக்கணும், அது உங்களுக்கு கூட உதவியா இருக்கும் என்று சொல்லி அவ சொன்னதிலும் இதன்படிதான் நான் போனேன். ஆமா, உங்களது கலைப்பயணத்தின் கற்றல், கற்பித்தல், ஆற்றுகை என பல பரிமாணங்களில் உங்கள் உரையாடல்களை வழங்கி இருந்தீர்கள்.
ஒரு ஆற்றுகை கலைஞராக உருவாவதற்கு என்ன எவ்வாறான தகமைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், என்ன விடயங்களை நாங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும், எமது தேடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இனி வரப்போற கலைஞர்களுக்கு அது உதவியாக இருக்கும் உங்கள் பார்வை. முதலாவதா சொல்லுறேன்னு சொன்னா, எங்களுக்கு முதல் அதில் ஈடுபாடு இருக்க வேணும். எங்களுக்கு உண்மைக்கு இந்த டான்ஸ்லயோ மியூசிக்லயோ ஈடுபாடு இருந்தால் அது எங்களுக்கு அத அந்த கலையை உள்வாங்கக்கூடிய நிலைமை வரும். ஈடுபாடு இல்லாமல் நாங்கள் பேரண்ட்ஸுக்காக வேண்டி நாங்கள் அல்லாட்டி மற்றவை இந்த இதுக்காக வேண்டி நாங்கள் படித்தோம் என்று சொன்னா எங்களுக்கு அந்த கலை நுணுக்கங்களை நாங்கள் அறிகிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஈடுபாட்டோடு எந்த எந்த கலை என்றாலும் நாங்கள் அதுல எங்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாட்டோடு நாங்கள் வழிபா செய்தோம்னு சொன்னா அந்த கலை நிச்சயம் எங்களுக்கு வந்து சேரும். ஆமாம், அதே போல நடன ஆசிரியர்கள், இப்போ நடன ஆசிரியர்கள் என்று இலங்கையை பொறுத்தவரைக்கும் நீங்களும் இலங்கையிலேயே இருக்கிற ஒரு நடன ஆசிரியர் என்பதால் இலங்கை சார்ந்தே நாங்கள் பேசலாம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பரவலாக கல்வி, அதாவது பாடசாலை பள்ளி காலத்தில் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் பயின்றால் அவர்களுக்கு பட்டப்படிப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமது நாட்டில் இருக்கிறது. அதாவது நடனத்துறை சார்ந்து கலைத்துறை சார்ந்து ஒரு பட்டப்படிப்பை மேற்கொள்ளலாம். அவ்வாறானவர்கள் ராமநாதன் பல்கலைக்கழகமோ இல்லை ஏனைய பல்கலைக்கழகங்கள் கலைத்துறை சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பட்டம் பெற்று ஒரு பாடசாலை ஆசிரியர்களாகவோ இல்லது தனிப்பட்ட நடன பள்ளிகளை உருவாக்கியோ ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர்ந்து, அதாவது உயர்தரத்தில் கலைத்துறை தவிர்ந்த ஏனைய பாடங்களில் பயில்பவர்கள் பிரத்யேகமாக நடனக்கலையை பயின்று அல்லது இந்தியா சென்று பயின்று இங்கு வந்து ஒரு நடன ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு 2 விதமான நடன ஆசிரியர்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இருக்கிறார்கள். ஒருவரிடம் வந்து, அதாவது ஒரு சாராரிடம் வந்து கூடுதலாக நாங்கள் சொல்லுவோமே, இப்ப நாங்கள் வேற எந்த ஒரு பாடநெறி எடுத்தாலும் ப்ரொஃபஷனல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு 2 விதமான கற்பித்தல் முறைகள் இலங்கையில் பரவலாக இருக்கிறது. எனவே ஒரு மாணவருக்கு எந்த ஆசிரியரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது சில வேளைகளில். என்றால் குழந்தைகளாகத்தான் மாணவர்கள் நடன பயில்வர்கள் வருகிறார்கள் குறிப்பாக. எனவே ஒரு நடன ஆசிரியரை, ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது என்பது பெற்றோர் கடமையாக இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுமே நாட்டியம் பயின்ற பெற்றோர்களாக இருப்பதற்கான சாத்தியமும் மிக அரிது. அந்த வகையில் ஒரு பெற்றோர்களுக்கு அவர்களது குழந்தைகளை நாட்டியத்துறையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிற பெற்றோர்களுக்கு உங்கள் அறிவுறுத்தல்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விதத்தில் டான்ஸ் டீச்சர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுதான் நீங்க கேட்குறீங்களே. முதல் நீங்கள் அந்த டீச்சர்ஸ்கிட்ட படிச்ச, அந்த ஆசிரியர்கிட்ட படிச்ச மாணவர்களிடம் நீங்கள் விசாரிக்கலாம். அந்த டீச்சர் எப்படி உங்களுக்கு சொல்லித்தாரா, என்ன மாதிரி செய்கிறா என்று சொல்லி, அல்லாட்டி அவைகளுடைய ப்ரோக்ராம்ஸை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவையோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி செய்கிறார்கள். அல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாளோ 2 நாள் நீங்கள் போய் அவர்கள் கிளாஸ் வைக்கிற இடத்துல போய் நீங்கள் இருந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எப்படி கிளாஸ் வைக்கிறார்கள், மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஈடுபாடு எப்படியோ, தொடர்பு எப்படி இருக்குது, அதுகளை பார்த்து கொண்டு நீங்கள் அந்தந்தமான டீச்சர்ஸ் நீங்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஆமா, எமது நம்பிக்கையும் கூட அதுதான். என்றால் ஒரு மாணவர்கள் ஒரு நடனக்கலையை கற்க வந்த பிறகு அது ஆசிரியரது பொறுப்பு. ஆசிரியரின் அன்பான ஆளுமையினால் அவர்களுக்கு கலை மீது பற்று ஏற்படுகிறது, கலையை தொடர்ந்து கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் எந்த ஆசிரியரிடம் சேர வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்து குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் வந்து பெற்றோர்கள் கையிலே தான் இருக்கிறது. எனவே ஒரு பெற்றோர்கள் சிறந்த சரியான ஆசிரியரை தெரிவு செய்ய வேண்டி இருக்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலம், அவர்களது கல்வி பயணம் மேலோங்க வேண்டும் என்றார். என நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாட்டிய கலை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயின்று வருவது மட்டுமல்ல, ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்கள்
கற்க வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் கூட 5 வயதில் ஆரம்பித்த உங்கள் கற்கை நெறி இந்தியா வரை சென்று நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியராக வந்த பிறகு கூட உங்கள் கற்றல் என்பது தொடர்ந்து கொண்டேதான் 24, 25 வருடங்களாக பயின்றோம். 25 வருடங்களாக நாட்டியக்கலையை பயின்று ஒரு மாணவியாக இருந்து நீங்கள் பயின்று இருக்கிறீர்கள். அது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் தற்காலத்தில் இனி வருகின்ற இளைஞர்களுக்கு கூட நாங்கள் சொல்ல உங்களை போன்ற சிரேஷ்ட கலைஞர்கள் ஊடாக நாங்கள் சொல்ல இருப்பது அதுதான். நாட்டிய கலை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயில்வது அல்ல, ஒரு பல வருட காலமாக எமது வாழ்க்கை முறையில், எமது பண்பாட்டில், எமது கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்து எமது தன்மையாக கூட மாறக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சக்தி இந்த கலைகளிடத்தை இருக்கிறது. நாட்டிய கலையை பயின்று கொண்டே இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் இடம் இருக்கிற பல விடயங்கள் மாணவர்களுக்குள் போய் சேரும். அவர்கள் ஆசிரியர்களாக வரும் பொழுது அவர்களது மாணவர்கள் பல விடயங்களை இந்த ஆசிரியரிடம் இருந்து கற்பார்கள். இது ஒரு குரு பரம்பரை மாதிரி பல விடயங்கள் சென்று கொண்டே இருக்கும், காலந்தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விதத்தில் உங்களது கருத்துக்கள் என்பது இன்றைய நிகழ்வினூடாக நீங்கள் பகிர்ந்து கொண்ட பல விடயங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு வரமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் நாட்டியத்துறை தவிர்த்து இன்னொரு துறை உங்களுக்கு மூச்சாகி கிடக்கிறது. ஆமா, அழகு கலை. அழகு கலைக்குள் உங்கள் காலடியை எவ்வாறு எப்போது எடுக்க வைத்தீர்கள், இது பற்றி சொல்லுங்க. ஆஹ் 1988ஆம் ஆண்டு நான் இதுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். அந்த காலகட்டத்தில் பொதுவா இதுக்கு பெண்களை அனுமதிப்பது இல்லை. ஏன்னா இது ஒரு இழிவான தொழிலாகவே எப்படி நாட்டியத்தை தேவதாசிகளுடைய தொழில் என்று நினைத்தார்களோ அதே மாதிரி இதுவும் பாபு செலவு போட போறியா, பாபு முடிவெட்ட போறியா, அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறிக்குரிய நிலையில தான் இருந்தது. பொதுவா சொல்ல போனா எனது ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு பெருசா விருப்பம் இல்லை. ஆனா நான் அழகு மணப்பெண் அலங்காரம் தான் என்னுடைய முதல் நோக்கமா இருந்தது. அப்ப எனது சிஸ்டர் இன்லோவுக்கு மணப்பெண் அலங்காரம் செய்து அதை பார்த்து நிறைய ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் வந்தாங்க. அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், இதை ஒரு முறையா நான் கற்க வேணும். இந்த ஒரு இதுல நான் எனது மாமியாரும் அம்மாவும் என்னோட தான் இருந்தார்கள். அவர்கள்ட்ட கேட்க அவர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல நீ போய் படிச்சுட்டு வா, நான் எங்கள் பிள்ளைகளை பார்த்து கொண்டுறோம். 2 பிள்ளைகள் 2 குழந்தைகளையும் பார்க்க வேண்டும், நீ போய் படிச்சுட்டு வா, நாங்கள் பார்த்து கொண்டோம். அப்ப அவர்களுக்கு எல்லாம் செய்து வச்சுட்டு நான் போய் 4 hours கிளாஸ் 6 months படித்தேன். படிச்சுட்டு அதுல ஒரு சர்டிபிகேட் வேண்டிட்டு தான் நான் இது ஏதாவது செய்ய வேணும்னாலும் அப்பயும் எங்க ஹஸ்பண்டுக்கு பெருசாது இல்லை. ஆனா எங்க மாமியார் எனக்கு நல்ல சப்போர்ட். அது சொல்லுவேன், நீ அவன்கிட்ட கதை கேட்காத பிள்ளை, நீ வடிவா செய், நீ செய்யப்பிள்ளையல்ல. அவ உண்மைக்கு எனக்கு நிறைய ஒத்துழைப்பு தந்தவா. அவன் ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் இன்றைக்கு விளக்கு. ஆனா பிறகு எல்லாரும் இந்த இதுல தானே கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2003ஆம் ஆண்டுதான் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அழகுக்கலை நிலையங்கள் எல்லாரும் வைக்கலாம் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது நான் நினைக்கிறேன் 2002, 2003ஆம் ஆண்டுதான். அது மட்டும் அங்கீகாரமும் இல்லை. படிக்கிறவன் படிப்பான் என்று சொல்லிட்டு நாங்களும் அந்த அழகுக்கலையில நிலையா நின்றதுதான். ஆனா பிறகு எங்க ஹஸ்பண்டும் எனக்கு உதவியா இருந்தவர். எங்க போறாலும் கூட்டிக் கொண்டு போய் விடுவார், கூட்டிக் கொண்டு அந்த உதவிகள் எல்லாம் எனது ஹஸ்பண்ட் செய்தவர். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தளிக்குமாம் என்று பாரதி சொன்னார். அது போல உங்கள் கற்றல் என்பது ஒரு தெளிவான ஒரு பாதையில் இருக்கிறது. நீங்கள் எதை கற்றாலும் முறைப்படி கற்று அதை நீங்கள் தெளிந்த பிறகுதான், தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அது மிக்க வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ப எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கொஞ்சம் படிச்சாலே நாங்கள் பல துறைகளில் செல்லலாம் என்ற ஒரு காலகட்டம் கூட ஏன்னா அவ்வளவு அவசர காலமாக ஆகிவிட்டது. என்றாலும் இப்ப ஒரு நாட்டியம் பயில வர்ற மாணவர்கள் கூட ஒரு கலைத்துறை அந்த 1 மணி நேரம் தான், அதுக்கு பிறகு இன்னொரு வகுப்புக்கு செல்ல வேண்டும், பல விடயங்கள் இருக்கிறது. அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட கருத்து என்பது மிக அழகானது. எந்த துறையில் நாங்கள் காலடியை எடுத்து வைத்தாலும் அதில் சீர்வர முதலில் கற்க வேண்டும், நாங்கள் தெளிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு நாங்கள் வழங்க வேண்டும். ஒரு புரட்சி
காலத்தில் நீங்கள் 2 கலைகளையுமே கற்றிருக்கிறீர்கள். உண்மையில் சொல்ல போனால் அந்த காலத்தில் நாட்டிய கலை என்பது கூட பலரால் வரவேற்கிற ஒரு விடயமாக இருந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அது பற்றி ஒரு சில விடயங்கள் மட்டும் சொல்றீர்களா? ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் அரஸ்கோ சகோதரர்களாக ஆற்றிகை பல மேடைகளில் வழங்கியிருக்கிறீர்கள். எவ்வாறு அந்த வரவேற்பு இருந்தது நாட்டிய கலைக்கு ஒரு ஆற்றிகை கலைஞராக? சமூகத்தில் எவ்வாறு வரவேற்கப்பட்டது? எங்களுக்கு அவ்வளவுக்கு வித்தியாசம் இருக்கே இல்லை. எல்லாருமே வரவேற்பு தந்தார்கள். நாட்டிய கலைக்கு அந்த காலத்தில் நிறைய வரவேற்பு இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் இருந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. நாங்களும் சின்னாக்கள் தானே, அப்பா அம்மா இதுல கைடன்ஸ்ல தானே போறோம். எங்களுக்கு அந்த இதுகள் இருக்கு இல்லை. நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்தது. நடன கலைஞர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் என்றென்றும் நமது நாட்டில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அப்பொழுதுதான் நடன கலையை ஒரு துறையாக கொண்டு அதில் முற்றுமுழுதாக தம்மை அர்ப்பணித்து வரக்கூடிய கலைஞர்கள் உருவாகுவார்கள். அந்த விதத்தில் நமது நாட்டில் இலங்கையில் பல கலைஞர்கள் உருவாக வேண்டும். குடும்பம், சமூகம், அரசாங்கம் என்று பல தரப்பினராலும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இதே போல அழகு கலை நீங்கள் உங்களது 2003ஆம் ஆண்டு பரவலாக ஒரு அங்கீகாரம் கிடைத்தாலும் நீங்கள் நிலைத்திருந்து ஒரு ஜனாதிபதி விருது பெறும் அளவுக்கு நிலைத்திருந்து நீங்கள் செய்ததற்கு நிச்சயமாக உங்கள் திறமைதான் மூல காரணம். இந்த விருது நீங்கள் பெற்றது பற்றி நிச்சயம் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். திறமை என்ற நேரம் எனக்கு எனது கணவருடைய குடும்பத்தோட சப்போர்ட் நிறைய இருந்தது. அதில் எந்த இதுவும் இல்லை. திறமை என்ற நேரம் நான் 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்தியா போற நேரம் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வருவேன். ஒரு புதுசா நாங்கள் படிப்போம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் இதன்ற நேரம் புதுசா ஏதோ வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு ப்ராடக்ட ரிலீஸ் பண்ண வேணும். அந்த ப்ராடக்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த ஸ்கின்னுக்கு பாதிக்க வேணும், இந்த இது அதோடய அதுகள் எல்லாம் நாங்க படிச்சுட்டு வந்துதான் நாங்கள் இந்த இதுல நிலையா நிற்கிறோம். அதோட இந்த 2003க்கு பிறகு இந்த கலையில நிறைய பேர் காலடி எடுத்து வச்சிருக்கோம். நாங்க 2000 ஸ்டார்ட் பண்ணின நேரம் 1988ஆம் ஆண்டு எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இந்த கலையில இருந்தார்கள். ஆனால் 2003ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பார்க்கிற நேரம் ஒரு 100-150 பேர் இந்த கலைக்கு வந்துட்டார்கள். ஏன்னா சுய தொழில், பெண்கள் துணிஞ்சு ஒரு வீட்டுல இருந்து செய்யக்கூடிய சுய தொழில் என்ற மாதிரி வந்துட்டுது. அப்ப அதுகள்ல 2017ஆம் ஆண்டு எனக்கு இந்த ஜனாதிபதி அவார்ட் கிடைத்தது. அதுவும் தமிழ் அழகுக்கலை நிபுணர்கள் எனக்கு மட்டும்தான் அந்த அவார்ட் கிடைத்திருக்குது இன்று வரை. அது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். அதை விட நான் 2003-4-5ல பிரைடல் ஷோஸ் வச்சேன். நான் அந்த 2003ஆம் ஆண்டு வச்ச பிரைடல் ஷோ நான் ஒரு 15 அழகுக்கலை நிபுணர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய எல்லா திறமையையும் வெளியில கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையா நான் செய்தேன். அது இன்னும் எல்லா பியூட்டிஷியன்ஸும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறகு ஒரு 4 வருஷமா 5 வருஷம் தொடர்ச்சியாக நான் இந்த பிரைடல் ஷோ செய்து கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இலங்கை கலைஞர்களின் முகவரியை உலகுக்கு அறிமுகப்படுத்த ஒரு புக் ஒன்றும் ரிலீஸ் செய்தேன். ஆமா, என்னிடம் கூட அந்த நூல் இருக்கிறது. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கைடுன்னு சொல்லிட்டு கலைஞர்கள் பற்றிய முகவரிகள், அவர்களது தொடர்பாடல் தகவல்களை அச்சிட்டு ஒரு நூலாக நீங்கள் வழங்கி இருந்தீர்கள். இந்த ஒற்றுமை என்பது மிக்க அழகான விஷயம். இது உங்களிடம் சாதாரணமாகவே இயல்பிலேயே இருக்கிற ஒரு விடயம் தான். என்றும் அன்பாக இன்முகத்தோடு இருப்பீர்கள். எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இருப்பீர்கள். எதையுமே உங்களோட சகஜமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு இயல்பு உங்களோடது. அதே போல இந்த நாட்டிய கலைஞர்களுக்கு இடையிலேயும் ஒற்றுமை என்பது மிக்க பக்கபலமாக இருந்திருக்கிறது. நீங்கள் கல்வி பயின்ற காலத்தில் கூட உங்கள் நடன கலைஞர்களோடு சக மாணவிகளோடு அந்த ஒற்றுமை என்பது இருந்திருக்கிறது. அதை நீங்கள் முன்னமும் எனக்கு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த ஒற்றுமை என்ற விடயம் ஒரு கலைஞராக, நடன கலைஞராக, ஒரு அழகு கலை நிபுணராக
இவ்வாறு 2 துறைகளிலுமே ஒற்றை விஷயத்தை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். அது நமது சமூகத்துக்கு மிக அவசியமான ஒரு விடயம் கூட. நீங்கள் கற்கும் பொழுது இருந்த அந்த விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஒற்றுமை பற்றிய விடயங்கள் நீங்கள். ஆமா, ஒற்றுமை பற்றி நாங்கள் படிக்கிற காலத்திலேயே எங்களுக்குள்ள போட்டியோ பொறாமையோ எதுவுமே இல்லை. இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள தொடருது. கிட்டத்தட்ட 40 வருஷமா நாங்கள ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. இன்றைக்கும் அவைகளுக்கு ஏதாவது தேவை என்னன்னு கேப்பினும் கால் பண்ணி, நான் எனக்கு ஏதாவது தேவை என்ன கால் பண்ணி அவ்வளவுத்துக்கு நாங்கள் ஒற்றுமையாத்தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பியூட்டிஷியன்ஸோடு நான் என்ன அவைகளுக்கு கேட்டாலும் நான் மூத்த கலைஞர் என்ற இது பார்க்கறது இல்லை. உடனடியா அவைகளுக்கு நான் செய்ய வேண்டியது செய்வேன். அதே மாதிரி இன்றைக்கும் அவைகள் இல்லையானும் என்ன மிஸ்ஸன்னு கூப்பிட்டு எல்லாம் கேட்டு தருவார்கள். ஏன்னா தெரியல, ஏதோ ஒற்றுமையா இருக்கிறோம். பொறாமை இல்லை, போட்டியும் இல்லை. எனக்கு எல்லாரும் ஒன்றா இருக்க வேணும் என்ற ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஆமா, கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்தால் நாட்டின் வளம் என்பது மிக்க ஒரு உயரத்திற்கு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கூட இல்லை. உங்கள் அனுமதியுடன் ஒரு சில விடயங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஞானச்சித்தியினூடாக ஞானச்சித்தி நிகழ்ச்சியினை நாங்கள் வழங்க வேண்டும். நமது இலங்கையின் சிரேஷ்ட ஆசிரியர்களின் கலை பயணங்கள் நமது இனி வருகின்ற காலத்தில் இருக்கிற நடன ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இதனை ஆரம்பிக்கும் பொழுது உங்களோடு பயின்ற இப்போ ஆசிரியர்களாக இருக்கின்ற பலரது தொடர்பாடல் இலக்கங்களை எமக்கு பகிர்ந்தளித்து எமக்கை ஊக்குவித்து நீங்கள் எமக்காக நீங்கள் துணை நின்றீர்கள். அதற்கு எமது பரிபூர்ண நன்றிகளை ஞானச்சிற்பி நிகழ்ச்சியின் ஊடாக முதற்கண் நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். ஆமாம், அழகு கலை பிரைடல் ஷோ என்று சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? இது நீங்கள் தான் இங்கு பொதுவாக அதாவது வலுவாக ஆரம்பித்திருந்தீர்களா? தொடர்ந்து நீங்கள் நடத்தியிருந்தீர்கள்? அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறீர்கள்? ஆமா, தொடர்ந்து ஒரு ஃபர்ஸ்டா நான் செய்கிற நேரம் இந்த 15 அழகுக்கலை நிபுணர்கள் உதவியுடன் செய்த நான். பிறகு நான் தனிப்பட்ட முறையிலேயே அந்த இது செய்த நான். பிறகு 2017ஆம் ஆண்டு பிரைடல் ஷோ ஒன்று வச்சேன். அதாவது பிஎம்எஸ்சிஹெச்ல நடக்கிற மாதிரி பிரைடல் ஷோ ஒன்று தமிழ் ஆட்களுக்காக ஒரு தமிழ் கலைஞர்களை நாங்கள் வெளிக்கொண வேணும் என்ற இதுல செய்த நான். ஆமாம், அரஸ்கோ நர்த்தனாலயாவாக புகழ் பெற்ற அந்த உங்கள் நடனத்துறை புகழ் என்பது அதன் பிறகு நளினிஸ் பியூட்டி பார்லராக நீங்கள் உச்ச புகழில் இலங்கையில் இருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் பிரைடல் ஷோஸ், அதுவும் இந்தியாவில் இருந்து பல கலைஞர்களை கூட ஆமாம் அழகு கலை கலைஞர்களை கூட நீங்கள் இங்கு வரவழைத்து, நாங்கள் எவ்வாறு நாட்டிய கலை ஊடாக கலைஞர்களை வரவழைப்போமோ அது போல நீங்கள் அழகு கலை சார்ந்தவர்களை கூட இங்கு வரவழைத்து உங்கள் நிகழ்வுகளில் பங்கேற்ற வைத்திருக்கிறீர்கள். நளினிஸ் பியூட்டி பார்லர் பிரைடல் ஷோ என்பது இங்கு ஒரு பரவலாக பேசப்படுற ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் பயணம் அழகு கலையிலும் நிறைய உங்கள் பயணம் இருக்க வேண்டும். நமக்கு உங்களது பங்களிப்பு நமது நாட்டுக்கு மிக்க அவசியம் கலைத்துறை சார்ந்து. அதே போல ஒரு நல்ல அம்மாவாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது உங்கள் மகனின் வெற்றியில், அதாவது அவரது வணிகத்துறையின் வெற்றியிலேயே நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். ஒரு ஆசிரியராக, நடன ஆசிரியராக, அழகுக்கலை நிபுணராக, ஒரு தாயாக, இந்த பல பரிமாணங்களில் நீங்கள் உங்கள் விடயங்களை மேற்கொள்கிறீர்கள். உங்களது குடும்பத்தை பற்றி கூறியிருந்தீர்கள், உங்கள் கணவர் மாமியார் பற்றி கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை பற்றி இங்கு குறிப்பிட வேண்டும். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் சொல். அதாவது பிள்ளைகள் இன்னாருடைய அப்பா அம்மான்னு சொல்லுவதில் நாங்கள் பெருமைப்படுவோம். அது 2 குழந்தைகளும் எனக்கு அந்த பெருமையை தந்திருக்கிறார்கள். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். 2 பிள்ளைகளும் எனக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். மூத்தவ கெமிக்கல் இன்ஜினியர், ஆஸ்திரேலியால இருக்கிறார், டாக்டர் ஆர்த்திகா சிவகுமாரன். 2வது மகன் அவினாஷ் சிவகுமாரன், அவர்
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செய்தவர். MBA முடிச்சுட்டு இஸ்ஸோ ரெஸ்டாரண்ட் செய்கிறார். இஸ்ஸோ ரெஸ்டாரண்ட்னா உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆமா, விசோ ரெஸ்டாரண்ட் என்பது பலராலும் அறியப்பட்ட ஒரு விடயம் தான். குறிப்பாக அவரது கஸ்டமைஸ் ஸ்ட்ராட்டஜி, அவரை கொடுக்கிற விடயங்கள் என்பது நிச்சயமாக அவர் MBAயும் பயின்றிருப்பதால் அந்த அறிவினையும் அவர் இங்கு சேர்த்து கொண்டு ஒரு வித்தியாசமான முறையில், ஒரு புதுமையான முறையில் அவர் துணிந்து நின்று இந்த இலங்கையில், அது குறிப்பாக கொழும்பில் அந்த ரெஸ்டாரண்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து நிறைய வெற்றிகளை எதிர்பார்க்கிறோம். எமது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் அவரது பங்கு என்பதும் நிச்சயம் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலை துறையினூடான இலங்கைக்கான வளர்ச்சிக்கு பங்களிப்பதோடு பொருளாதார துறையிலும் பல வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எம்மோது இணைந்துள்ள நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் மிக அழகான சில கேள்விகளோடு தயாராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரிடம் சில நேரங்கள் கையளித்து விட்டு மீண்டும் வருகிறேன். கண்டிப்பாக மிக அருமையாக போய்கொண்டு இருக்கின்றது இந்த நேர்காணல். நீங்கள் வேம்படி மகளிர் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருந்தது என்றது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஆனால் நான் அந்த பாடசாலைக்கு கற்க வரும்போது நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்பது கவலையாக இருக்கின்றது, உங்களிடம் கற்க முடியவில்லையே என்று. அந்த வகையில் உங்களிடம் சில கேள்விகள். முதலாவதாக, நீங்கள் ஒப்பனை மற்றது நடனம் என்ற இந்த இரண்டு வகை வரும்போது நீங்கள் எதனை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? ஒப்பனை இல்லாமல் நடனம் இல்லை. நடனத்துக்கு மிக முக்கியம் ஒப்பனை. அடுத்ததாக, உங்களுக்கு உங்களிடம் பிடித்த ஒரு குணம் என்று சொன்னால் நீங்கள் எதை கூறுகின்றீர்கள்? பொறுமை. பொறுமை கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். ஓகே. அடுத்ததாக, நீங்க ஒரு நடன ஆசிரியராக அல்லது ஒரு தாய் என்று நீங்க வரும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீர்கள்? நிச்சயமாக தாயாகத்தான். தாய்க்கு பிறகுதான் எனக்கு இந்த குழந்தைகள் தான் முக்கியம். ஓகே. அடுத்தது, இப்ப இருக்கிற ஒரு நடன கலைஞர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கலைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்று சொன்னா நீங்கள் எதை கூற விரும்புவீர்கள்? பொறுமை இருக்க வேணும், போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நிச்சயமாக. மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு பிடித்த குணம்? உங்களை சூழ்ந்து உள்ளவர்களாக இருக்கலாம். பொதுவாக எனக்கு எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல பிடிக்கும். அது எது பிடிக்காதுன்னு சொல்ல எனக்கு தெரியல. பொதுவாக எல்லாரையுமே எனக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிக்கும். உங்கள் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது நீங்கள் நிறைய அவார்டுகள் வாங்கி இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளில் உங்களுக்கு மிகவும் மறக்க முடியாத பாராட்டு என்று சொன்னால் நீங்கள் எதை கருதுகின்றீர்கள்? நடன கலைஞராக இருக்கும் போது சரி, அல்லது நீங்கள் அழகு கலைஞராக வந்த அதன் பிறகு சரி, நீங்கள் உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளில் உங்களுக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு பாராட்டு என்று சொன்னார். நடன கலைஞராக இருக்கும் போது கலைமாமணி பட்டம், அழகு கலை நிபுணனாக இருக்கும் போது ஜனாதிபதி அவார்டு. வாழ்த்துக்கள் அம்மா. கடைசியாக ஒரு கேள்வி. இப்ப இருக்கிற தற்காலிகமாக இருக்கிற குரு ஆசிரியர்கள், நடனக்கலை சரி, சங்கீதத்துறை சரி, எதுவாக இருந்தால் அவர்களுடன் நீங்க காணுகின்ற ஒரு மைனஸ் என்னவாக இருக்கின்ற? மைனஸ் என்ன படிப்பித்தல்ல கேக்குறீங்களா இல்லாட்டி எல்லாவற்றிலையும் இருக்கலாம்? ஒரு சிக்கலான விஷயம் கேக்குறீங்கள், கடைசியா என்ன மாட்ட போறீங்கள் போல. இல்ல, என்னை பொறுத்த அளவுல
மைனஸ் என்று சொன்னா வந்து கற்றல் வந்து உண்மையா வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இப்ப நாங்கள் படிக்கிற நேரம் எப்படி சாந்தா மிஸ்ஸோ லீலா மிஸ்ஸோ உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். முதலாவது பாவத்தை சொல்லி கொடுத்து, தாளத்தை சொல்லி கொடுத்து, பிறகு நீங்கள் அந்த அதோட கருத்துக்களை சொல்லி கொடுத்து, அப்படி எப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உண்மைக்கு பெஸ்டா தானே. அந்த விஷயம் வந்து நான் உண்மைக்கு திவ்யாவில பாக்குறேன். திவ்யா வந்து உண்மைக்கு நான் திவ்யாவுக்கு அவனு சொல்லல, நான் நிறைய திவ்யான அரங்கேற்றங்கள் போய் பார்த்திருக்கிறேன். உண்மைக்கு அவ வந்து மனசார அந்த பிள்ளைகளுக்கு வந்து கற்பித்தல் செய்கிறார். அதை நான் திவ்யாவில காண்கிறேன். மற்ற டீச்சர்ஸ்ல நான் ஒரு தட்டிலையும் ஒரு குறையும் நான் சொல்லல, ஒரு பிள்ளையும் சொல்லல. ஆனா இந்த மனதில பட்டதை நான் சொல்றேன். அந்த கற்க நிறைய இருந்துச்சுன்னா அது ஒரு தருக்கும் மைனஸா இருக்காது. நிச்சயமா. நன்றி அம்மா. உங்கள் கலைச்சேவை தொடர்ந்தும் எங்கள் நாட்டுக்கு நிறைய 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 நடக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் திவ்யாவுடன் கையளித்துக் கொள்கின்றேன். மொழி போட்கும் ஒரு அன்பில் என்னை ஆழ்த்தி விட்டீர்கள் அம்மா. உண்மையாத்தான் சொல்லுவேன். உண்மையாவே நீங்கள் நான் நிறைய அரங்கேற்றமோட முதலாவது அரங்கேற்றத்திலிருந்து நான் அரங்கேற்றங்கள் பார்த்து கொண்டேதான் பாறேன். ஒவ்வொரு அரங்கேற்றமும் பார்க்கிறேன். உண்மையா நீங்கள் என்ன குருவிடம் படித்தீர்களோ அதை வந்து முழுமையாக முழு மனதோட நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது நான் ஸ்டேஜ்ல காணக்கூடியதா இருக்குது. நான் மற்ற டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே ஒரு குறையும் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன், அவ்வளவு. நன்றி அம்மா. இந்த இடத்தில் நிச்சயமாக அபிநய கஷேத்ரா நடனப்பள்ளி மாணவிகளுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும். கொடுக்கிற எல்லாத்தையுமே அவர்களும் ஏற்று என்ன நாங்களும் இங்கு குருகுலமாக அரங்கேற்ற குருகுலமா வச்சிருந்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கு டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இதன்றதுக்கு ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு ரிசல்ட் வெளியில வருவோம் என்ற நேரம் நீங்கள் அதை வந்து அதே நேரம் உங்களுக்கு உதவியா இருந்த உங்களோட அம்மாவை, இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் முதல் உங்களுடைய அம்மாவுக்கும் நன்றி சொல்றேன். மிக்க நன்றி அம்மா. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட நிரஞ்சனா அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுதுதான் எனக்கு தோன்றியது. சாந்தா அம்மாவுடன் இணைந்து உங்கள் நடன ஆசிரியரோடு இணைந்து நீங்கள் ஒரு நடன நிகழ்வை வழங்கி இருந்தீர்கள். இது பற்றி நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு இந்த ஞான சிற்பியினூடாக சொல்ல வேண்டும். ஞானா அவர்கள் இதில் இசையமைத்திருந்தார்கள், தொடங்கி இருந்தார்கள். 1982 நான் அகாடமி முடிந்த பிறகு சங்கரத்தை முருகன் கோயில் கட்டிட நிதிக்காக வந்து என்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க. நான் அப்பா சொன்னார் அது ப்ரோக்ராம் செய்ய வேணுமா. அப்ப நான் சொன்னேன் சாந்தா மிஸ் நட்டுவாங்கன்னு செய்ய நான் செய்கிறேன் ஓம் என்று சொல்லி அதுக்கமைய சாந்தா மிஸ் எனக்கு நட்டுவாங்கன்னு செய்தார்கள். அதுக்கு வந்து ஞானா மிஸ்ஸஸ் திருமதி ஞானா குலேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு பதம் ஒன்றும் ஒரு விருத்தம், நவரச விருத்தம், சிவன் மேல் நவரச விருத்தம் ஒன்றும் பதம் ஒன்றும், நல்லூர் முருகனை வைத்து, அப்பாவுக்கு முருகன் நல்லூர் முருகன்ல விருப்பம்னு சொல்லி நல்லூர் முருகனை வைத்து ஒரு பதம் உண்டு. அம்மா மகன் ஆறுமுகம் நலகன் அல்லல் படும் எனக்கு ஆறுதல் தருவானா, செம்மான் மகளோடும் தேவர் குஞ்சரியோடும் கும்மாளம் போடும் அவன் என்னை கண் பார்ப்பதற்கு. நல்ல ஒரு அழகான பதம் ஒன்று எனக்கு அமைத்து தந்தார். அருமையான வார்த்தைகள். இந்த தமிழ் என்பது கேட்க கேட்க செவிகளில் கானாமிர்தம் தேன் போல இருக்கிறது. ஞானா குலேந்திரன் அம்மையார் அவர்களது கலை இலக்கிய பங்களிப்பு என்பதும் எமது நாட்டில் ஒரு மிகப்பெரிய சேவையாக இருந்திருக்கிறது. அவரது பாடல் இசை அமைப்பது, பாடல் எழுதுவது, பாடுவது, அரங்கேற்றங்களுக்கு பாடுவது என பல்துறையில் அம்மாவின் பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஞான சிற்பியின் ஊடாக அவருக்கு நமது பரிபூரணமான நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இதே போல அழகு கலை பற்றி பேசியிருந்தோம், நாட்டிய கலை பற்றி பேசியிருந்தோம்.
உங்களுக்கான இலக்கியம், அதாவது நூல்கள் படித்த இலக்கிய துறையில் உங்களுக்கு ஏதாவது நாட்டம் இருக்கிறதா? ஏனெனில் நீங்கள் இசையையும் பயின்றிருக்கிறீர்கள், தாளம் மிருதங்கத்தையும் பயின்றிருக்கிற ஒரு நடன கலைஞர். அதனால் ஒரு சின்ன ஆர்வத்தில் இந்த கேள்வி. என்ன கேட்குறீங்க? இலக்கியம் சம்பந்தமான ஏதாவது தேடல் உங்களுக்குள் இருக்கிறதா? தமிழ் சார்ந்த அப்படி எனக்கு பெருசா தேடல் இல்லை. ஆமாம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் நீங்கள் நாட்டியம் கற்பித்தல் என்பதனை நிறுத்திவிட்டு முற்று முழுதாக அழகு கலைக்குள் நுழைந்து விட்டீர்கள். இதற்கு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா? நாட்டிய கலையை நீங்கள் ஆசிரியராக அதனை நிறுத்தியதற்கான காரணம்? நிறுத்தியதற்கான காரணம் என்று சொல்றதுக்கு இல்ல. அந்த நேரம் எனக்கு என்னோட மாமியும் இருந்தவ, அம்மாவும் இருந்தவ, பிள்ளைகளும் சின்னாக்கள். அப்ப எனக்கு அந்த டைமுக்கு கிளாஸ் எடுத்து அதுகள் செய்யறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதால நான் நாட்டியத்தை நிப்பாட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்படி இருக்க நான் பிறகு இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரங்கேற்றங்களுக்கு ஹெல்ப் கேட்ட நேரம் எல்லாம் நான் அவர்களுக்கு உதவி செய்தேன். இன்னும் எனக்கு இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டுமாமா? நீங்கள் நாட்டிய துறைக்குள் இன்னமும் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். உதாரணமாக ஒரு அரங்கேற்றம் என்று வரும் பொழுது உங்கள் ஒப்பனையில் தான் அரங்கேற்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதுவும் எமது அபிநய சேத்ராவில் நீங்கள் குறிப்பிட்டது போல முதலாவது அரங்கேற்றம் 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்றை வரை உங்களது ஒப்பனை இருந்தால்தான் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த இடத்தில் உங்களது அனுமதியோட ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயம் நீங்கள் மறந்திருப்பீர்கள். 2006ஆம் ஆண்டு இந்தியாவில் நான் நடனம் பயின்று விட்டு இங்கு ஒரு முதல் முறையாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வினை வழங்கும் பொழுது, அரிஸ்ரீ கலையகத்தின் ஊடாக வழங்கும் பொழுது, நமது கலையக கலைஞர்களுக்கு நீங்கள் நளினிஸ் பியூட்டி பார்லர் இருந்துதான் நமக்கு ஒப்பனை வழங்கப்படுவது வழக்கம். அந்த இடத்தில் நான் ஒரு நடனத்தை வழங்கிவிட்டு, ஒரு பாகத்தை வழங்கிவிட்டு அடுத்ததற்குள் திருப்பி வர்றதுக்குள்ள, இந்த பக்கத்தால எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆகிறதுக்குள்ள எனது தோடு விழுந்திருந்ததை நீங்கள் கவனித்து எனக்காக நீங்கள் எடுத்து அந்த மேடையிலேயே வைத்து போட்டு விட்டீர்கள். அதாவது நான் திரைக்குள் வந்த உடனேயே போட்டு விட்டீர்கள். இது என் வாழ்நாளில் நிச்சயம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த மாணவர்களோடு எப்பவுமே சொல்றது வழக்கம். அதாவது அந்த இடத்தில் நீங்கள் ஒரு நடன கலைஞராக நீங்கள் நிற்கிறீர்கள், அதே சமயம் ஒரு அழகுக்கலை நிபுணர், அழகு கலைஞர் என்பதில்லை, அழகுக்கலை நிபுணராக நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை உயர்த்தி நிற்கிறீர்கள் என்பதற்கு அந்த ஒரு உதாரணம் போதும். ஏனென்றால் மேடையில் எனது தோடு விழுந்து விட்டது. நான் அந்த பக்கம் வருவதற்குள் நீங்கள் தயார்படுத்தி விட்டீர்கள் இன்னொன்றை. அது ஒரு மிக பிரம்மாண்டமான, எனக்கு வியந்து 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 உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இதுவும் ஒரு மிகுந்த காரணம். அதனால் என்றைக்குமே எங்களோட அரங்கேற்றங்கள் நடைபெறும் பொழுது உங்களிடம் பொறுப்பு கொடுத்து விட்டால் நான் டீச்சர் பார்த்துப்பா என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து விடுவேன். அந்த வகையில் ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக இந்த தருணத்தில் இதனை நினைவு கூர்ந்து உங்களுக்கு நான் நன்றிகளை சொல்வதில் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். அம்மா நன்றி திவ்யா. இன்னைக்கு எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை, நீங்கள் சொல்ல மட்டும் எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. அதே நேரம் அபிநய சேஸ்தா உங்களோட டான்ஸ் அரங்கேற்றங்கள்ல நான் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திருக்கிறேன். நான் ஒப்பனைக்கு நான் வந்தாலும் திவ்யாவின் அம்மாவும் அதுல நின்று மிஸ் இப்படி செய்யுங்கோ, இத அரக்கு செட்டை இப்படி வையுங்கோ என்று சொல்லி அவர்களுடைய பங்களிப்பையும் அதுக்குள்ள கொடுப்பார்கள். அது மிகவும் நாங்க வரவேற்க வேண்டிய விஷயம். அதாவது அந்த பிள்ளை அரங்கேற்றம் படிப்பிச்சுட்டேன், இனி மேடைக்கு வந்தா சரி என்று இல்லாமல் அந்த பிள்ளை ஒழுங்கா மேக்கப் போடுதா, வடிவா இருக்கு, அரக்கு செட்டெல்லாம் கைப்படுதா, அந்த எல்லாம் பார்த்து விட்டுத்தான் திவ்யா மேடையில போய் நட்டுவாங்க செய்து இருப்பான். அது நிச்சயமா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே உங்களோட பேசிக்கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாங்களும் அந்த காலத்துக்கு பயணித்து சாந்தா அம்மாவிடம் இருந்து நடனம் பயில்வது போல ஒரு ஆர்வம் கிடைக்கிறது. நீங்கள் சொல்ல சொல்ல நாங்களும் அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ சில ஞானச்சிற்பி பாகங்களில் தொடர்ந்து அம்மாவினுடைய பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த இடத்தில். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பெற்றோர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும் மாணவர்கள் என்பது. அதே மாதிரி ஆசிரியர்கள்
மாணவர்களை சீரான முறையில் நெறிப்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட நெறிப்படுத்தல் இருந்தால் அந்த குழந்தைகள், நடன கலைஞர்கள் எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தில் அடுத்த தளத்திற்கு உயர்ந்து செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது நமது நாட்டில், இலங்கையில் ஒரு சிறந்த நடன கலைஞர்கள் உருவாவார்கள். ஒரு கலைஞர் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தையே உருவாக்க வல்ல ஒரு அன்பு பரிமாற்றமாக அமைக்க முடியும். அந்த நம்பிக்கையில் நல்ல கலைஞர்கள் இன்னும் இன்னும் எங்களோட நாட்டுக்கு உருவாக வேண்டும். அப்படி உருவாவதற்கு உங்களை போல சிரேஷ்ட நடன ஆசிரியர்கள், நடன கலைஞர்களின் வழிகாட்டல்கள், ஆசிகள் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு அரிய நேரத்தை எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களது அழகு கலை விடயங்களில் நீங்கள் உங்கள் நேரத்தை மட்டுமட்டாக வைத்திருப்பீர்கள். இருந்தாலும் எங்களுக்காக உங்கள் நேரத்தை தந்துதவி இருக்கிறீர்கள். உங்களது பழைய விடயங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். உங்களது கற்றல் முறைகள், உங்களது குரு கற்பித்த யுக்திகளை எங்களோடு பரிமாறி இருக்கிறீர்கள். ஒரு உண்மையிலேயே திருப்பியும் நான் சொல்வது அதுதான், அனுபவ பகிர்வென்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த வகையில் எமது உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை, உங்களுக்கு பாத நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வினை ஒருங்கமைத்த லண்டனில் இருந்து திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அழகிய ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன்.